அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, குடும்ப நபர்களால் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சல்கள். குறிப்பாக வந்து நம்மளுடைய அன்பு சகோதரிகள் அடிக்கடி கமெண்ட்ஸில் கேட்குறது, குடிப்பழக்கம் இருக்கக்கூடிய நபர்களை வந்து திருத்துறதுக்கு ஏதாவது வஜீஃபா இருக்கா, ஏதாச்சும் ஓதலாமா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. சில நேரங்களில் வந்து துஆ செய்யுங்க, அல்லாஹ் தான் அவங்களுக்கு ஹிதாயத்து கொடுக்கணும்னு சொல்லிடுவேன். சில நேரங்களில் வந்து ரொம்ப நம்மளுக்கும் வந்து ரொம்ப கவலை ஏற்படுது. இந்த மாதிரியான ஆ, சகோதரிகளை நினைக்கும் பொழுது ரொம்ப கவலை ஏற்படுது. இதெல்லாம் வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இவங்க வந்து தொடர்ந்து அந்த நபர்கள் முன்னாடி இவங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, அப்புறம் அவங்களுக்காக அதையும் இதையும் ஓத வேண்டியது, இந்த மாதிரி அவங்க திருந்துறதுக்காக ரொம்ப இவங்க தன்னை வந்து வருத்திக்கிறாங்க. இது வந்து அவங்களுக்கு தெரியறனால தான் அவங்க வந்து இதை அதிகமாக செய்கிறாங்க. இந்த மாதிரி நபர்களை நினச்சி கவலைப்படுறத நிறுத்துங்க. ஃபஸ்ட்டு உங்களை நினச்சி நீங்கள் கவலைப்படுங்க. அல்லாட்ட உங்களுக்காக துஆ செய்யுங்க. இப்படிப்பட்ட நபர்களுடைய தீங்குகளை விட்டும், மனிதர்களுடைய தீங்குகளை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாத்தருள்னு சொல்லிட்டு அல்லாட்ட வந்து உங்களுக்காக துஆ செய்யுங்க. மனிதர்களுடைய தீங்குகளை விட்டும், உலகத்துடைய கவலையை விட்டும் பாதுகாத்துக்கூடிய அல்லான்னு சொல்லிட்டு உங்களுக்காக துஆ செய்யுங்க. அல்லாஹ் தஆலா திருக்குரானில் சொல்கிறான், எவர்கள் அறியாமையினால் தீமை செய்துவிட்டு பின்னர் விரைவாக பாவ மன்னிப்பு தேடிக்கொள்வார்களோ அவர்கள்தான் அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு உண்டு. அவர்களுக்கு தான் அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு உண்டு. அல்லாஹ் அவர்களின் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறான். அதாவது அறியாமல் ஒரு பாவத்தை செஞ்சுட்டு விரைவாக பாவ மன்னிப்பு தேடணும். இவங்கெல்லாம் வந்து தெரிஞ்சு தான் அந்த பாவத்தை செய்கிறாங்க. இது ஒரு ஹராமான செயல்னு சொல்லிட்டு எல்லா முஸ்லீம்களுக்கும் தெரியும். தெரிஞ்சு செய்கிறாங்க அப்படின்னா இவங்கள முதல்ல நீங்கள் வந்து புறக்கணிக்கணும். இவங்களுக்கு முதல்ல உணவு கொடுக்கறத நிறுத்துங்க. இவங்கள முதல்ல நினச்சி கவலைப்படுறத நிறுத்துங்க. பெண்கள் வந்து இப்படியே வந்து பலகீனமாக இருக்கிறனால தான் அவங்க இந்த மாதிரியான செயல்கள் செய்கிறாங்க. இந்த மாதிரி திருந்தாத சில ஜென்மங்கள் இருக்குது. அதாவது இவங்களுக்கெல்லாம் வந்து இவங்கள்ட்ட வந்து நீங்கள் போய் பேசுகிறது வந்து கல்லிட்ட போய் கதை சொல்கிறதுக்கு சமம். ஆனால் சில இடங்களில் பரிதாப சூழ்நிலை இருக்கும். அவங்களுடைய வருமானத்தை நம்பி தான் அந்த பெண்கள் இருப்பாங்க. சில இடத்துல வந்து அது பெத்த பிள்ளையாக கூட இருக்கலாம். அப்போ வந்து ஒரு தாயுடைய மனசு வந்து ரொம்ப கவலைப்படும். நரகவாசியாக நம்முடைய பிள்ளை ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அவங்களுடைய வருமானத்தை நம்பி இருக்கும் பொழுது அவங்க அதை வந்து குடித்து அழிக்கிறாங்க. அந்த வருமானத்தை கொடுக்காம சில ஜென்மங்கள் வந்து இப்படி இருக்குது. இதெல்லாம் வந்து மனிதர்களுடைய லிஸ்ட்லேயே இவங்களாம் வரமாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யாரையுமே அவமானப்படுத்தினதில்லை. எந்த பாவம் செஞ்சவங்களையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவமானப்படுத்த மாட்டாங்க. அதை வந்து புறக்கணிச்சிருக்காங்களே தவிர, அதை வந்து பிறர் மத்தியில் வந்து அதை வெளிப்படுத்தி பாவத்தை பகிரங்கப்படுத்த மாட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் குடிக்கக்கூடிய நபர்களை வந்து கெட்டி போட்டு செருப்பால் அடிக்க சொல்லியிருக்காங்க. அவங்கள அவமானப்படுத்தி இருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பயாச்சும் அவன் திருந்துவானான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சஹாபாக்கள்கிட்ட சொல்லி அவனை கெட்டி போட்டு செருப்பால் அடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க, இது எவ்வளோ பெரிய ஒரு ஈனச் செயல். அது தன்னை மட்டும்